அப்படின்னா நீ ஆராய்ச்சி எனக்கு சேர வேண்டியது கடமை. அந்த கடமை உருவம் தவிர Come on,
வெட்டியா இந்த பிள்ளைங்க இந்த சுடலையை காக்கக்கூடிய பிள்ளைங்க உடைய காலால் எட்டி உதைக்கின்றாரு. இவதாண்டா வெரிசா புள்ளியே பெற்றா மற்றவெல்லாம் புள்ளியே பெற்றுக்கிறியா? மகனே மகனே இங்க நடி ஒப்பாரு. ஏய் எனக்கு சேவை கால்பட முடிச்சு. ஏய் அது ஒரு காலத்துல நான் எப்படி எல்லாம் பாட்டு தெரியுமா? அதையிலும் புலைய நல்ல புலைய நல்ல காலையில் புலைய நல்ல சத்தியம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்கிறது. நீதியை நிலையாட்ட வேண்டும் என்பதற்காக எதை இழந்தே தெரியுமா? செங்கோலை தான் இழந்தேன். பாகுபாடு பார்க்கக்கூடிய நான் இல்லை. என்னிடத்தே ஏதாயிலும் பொருள் வேண்டும் என்று கேட்க வந்துவிட்டார். இல்லை என்று சொன்னாலே கொடுக்கக்கூடிய குணப்படுத்தவில்லை. வெள்ளிப்பணம் கேட்டவருக்கு அள்ளி எண்ணி கொடுத்த கையா நான் யாருக்குமே துரோகத்தை என் தெய்வம் பத்தரை பார்த்து தங்கம் மாசுபடியான மங்கை கற்பு கடல் கணவன் உயர வேண்டும் என்பதற்காக அந்த 3 முடிச்சு போட்டேனே. அதுக்காக என் மீது பத்து வைத்து பாசம் வைத்து எப்படி எல்லாம் ஆதரிச்சு தெரியுமா? பத்தினியை விட்ட பாவி பத்தினியை விட்ட பாவி பாலனக்கை விட்ட பாவி பத்தினியை விட்ட பாவி
இருக்கிறாரே அந்த பொய்யன் ஒரு புலையன், சிந்தை கட்டு செயல் மறந்தாடும் குடியன் ஒரு புலையன், கொண்டவள் இருக்க கண்டவளை தேடி திரியும் காம வெறியன் ஒரு புலையன். இந்த பந்தமா பாசத்திற்கு அப்பாற்பட்டவன். எனக்கு கடமை தாண்டி பெரிது. அப்படி கடமையோடு இருக்கிறவங்க என்ன வெட்டியான்னு சொல்லிட்டா உடைய மகன் தகனப்பு நடந்துருமா? நடக்கத்தான் விடுவேனா? அடி வெட்டியான கதி இல்லடி உனக்கு? இல்ல கதி இல்ல. உத்தா உறவினர் பெற்றார்கள் இல்லை, உத்தார்கள் இல்லை, யாருமே இல்லை, யாரும் இல்லாத அனாதை. ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை. இருள் சூழ்ந்த வேலை, பழிமூட்டம் கூடிய வேலை, ஏதோ பழகிய கூடாக இருக்கிறது. என் மனைவியாக இருக்குமா? ஐயோ ஐயோ, என் மனைவிக்கும் இந்த நிலைமையா? வரவே கூட. அப்படின்னா இறந்து கிடப்போவது என்ன லோகிதாசா? காசி விஸ்வநாதா, இந்த நிலைமை என் மக்களுக்கு ஏற்படக்கூடாது. அப்படின்னா இவ யாரா இருக்கும்? கதியில்ல கதியில்லை, விதியில்லை, கிட்டிடவோ வகை இல்லை, கதியில்லை வகையில்லை, கிட்டிட ஒரு வகையும் இல்லை. உரைத்தாய் போயே என் மனிதனில் உணர்ந்த உன்னை மகாஜாரி நீதி என்றே. தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத மாங்கல்யம், மன்னவன் கண்களுக்கு மட்டும் அறியக்கூடிய மாங்கல்யம். அப்படிப்பட்ட மாங்கல்யம் என் மனைவி சந்திரமதிக்கு அல்லவா? அப்படின்னா அழுது புலம்பிக் கொண்டிருப்பவள் என் மனைவியா? இறந்து கிடப்பவள் லோகிதாசனா? யாரா இருக்கும்? தாலியை கண்டேன் என்று தலிக்குறாய் தயங்குகின்றாய், தாலியை கண்டேன் என்று தவிக்கிறாய் தயங்குகின்றாய், புலம்புகின்றாய், சீலியால் ஏவி தம்மை சிந்தித்து வருந்துகின்றாய். பாவினியாதானந்த பாலனம் யாரென பகருவாயே. இந்த நேரத்தில் கூட இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டிய குணத்தை படைத்திருக்கான். உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு பார்க்கிறேன். ஆனால் நீ யார், இந்த பாலன் யார் என்று
தெல்ல தெளிவாக உழைப்பேன். ஆனால் என்னால் முடிந்த உதவி செய்ய யார் நீ? என்னை அன்புடன் கேட்டு விரும்புவேன் ஐயா. அந்த கண்ணம்மா காத்திடும் அரச நன்னூறு நாளே நான் உதித்து உன்னதமாக எழுறும் தாளி ஓங்கியே வளர்ந்தது. அதனால் அந்த அயோத்தியாண்டே ஹரிச்சந்திர தீரன் என வேண்டிய பெற்றேடா செல்வமே. தாயையும் தன்னையும் தவியாய் தவிக்க விட்டு வந்துவிட்ட பாவி வந்திருக்கிறேன்ப்பா. உன் அப்பா வந்திருக்கிறேன்டா. அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுடா என் செல்வமே. மகனே, உன்னை எப்பொழுதா பார்க்க போகிறேன். பள்ளி சாலைக்கு முன்னே போகிட்டு பின்னால் அழக பார்க்காத பாவி சண்டாளன் இவன் ஊட்டியை வெடிக்க கூடாது. தாயையும் தன்னையும் தவிக்க விட்டு சென்று விட்டானே. சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்காக தன்னையை ஏற்படுத்திக் கொண்டானே என்று என் மீது கோபமா ராஜா? தாயை வீட்டு தனியை காட்டில் மாண்டு மாடினாயோ. காப்பாற்றக்கூடாதா? ஏ வையகமே, நீ இரண்டாக பிளந்து எங்களை ஏற்றுக்கொண்டு குலத்துக்கு ஒருவரை காப்பாற்றக்கூடாதா? ஐயோ, இந்த சூரிய வம்சம் என்னோடு இருந்தது. அதற்கு பிறகு நீ பிறந்தா என்று சந்தோஷப்பட்டதே. சூரியன் மரபையோடு சோர்ந்து அழிந்து போச்சா. காரிருள் என்னமாச்சோ, கௌசிகன் சரிக்குள்ளாச்சோ. கடித்துமே மாண்டாய் அந்தோ மகனே. துறையே உன்னை புலையனாக செய்தானா? மகனை பார்த்தீர்களா? மாண்டு கிடக்கின்றானே சுவாமி. புலையனாக செய்தேனா? நமது மகன் மட்டுமல்ல, மன்னாதி மன்னன் நீடித்த தவப்புதோட இருந்தால் சரி, மக்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவாக இருந்தால் சரி, சுடலை கடன் கால்படம் முழத்துண்டு வாக்கரிசி கொடுத்த பிறகுதான் தகனப்பிரி நடக்கும். ஆகையால் கண்டே, யாருக்கும் வணங்காத இந்த சிரம் என் மனைவிக்காக உன்னை மண்டியிட்ட மன்றாடி கேட்கிறேன். கண்டே, உன்னை அடிமைப்படுத்திய வேலைக்கு நீ செல்ல வேண்டும். அவளுக்கு கால்பணம் உழைத்துண்டு மட்டும் வாங்கி வா. வாக்கரிசி எனக்குரியது, அது தேவையில்லை. நீ வரும் வரையிலும் இந்த குழந்தையை பர்ணசாவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். கண்டே
மரதனை கொடுக்க வேண்டும் என்று மன்னர் முறையிட்டு மன்னருடைய கட்டளை. ஆமா அப்படியா? கட்டளை நிறைவேற்றுங்கள். ஐயா, உனக்கா இந்த மலை? கொண்டவனுக்கு தெரியவில்லையாடி புத்த வந்தவளை, மன்னனுக்கு தெரியவில்லையாடி மாசுமடியாடி. மங்கையே, இத்தகைய சோதனை வந்த போது என் கடமை என்று ஒருபோதும் தவறு. நீ வணங்கக்கூடிய கடவுளை வைத்துக் கொண்டு பலிபீடத்துக்கு தயாராக வேண்டும். இதையும் செய்வானா என்று எதிர்பார்க்கிறாயா? என் கடமை என்று ஒருபோதும் தவறே. மனது என்று பார்க்க சொல்லுவாங்க. வெட்டி விட்டுவதே சால சிறந்தது. இதோ வெட்டுகிறேன். கடமை ஏன் பதறுகிறாய்? இதயமே இரக்கமற்றவனாய் மாறிவிட்டேன். இரக்கமுள்ள இதயத்தை தேடி செல். எனக்கு கடமை துணிந்தேன். ஆகையால் என் கடமையை விட்ட போகிறேன். இப்பொழுது ஒன்று கெட்டு போகவில்லை. நாடு நகர உப்பு தட்டி வரவாடு. ஏன் உன் மகனோடு உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் இல்லை என்று ஒரே ஒரு பொய். என்னிடத்திலே எத்தனை சோதனைகள் வந்தது. தனையெல்லாம் பிரிந்த போதும் தனிமையிலே உனக்கு நான் இல்லைன்னு சொல்லணுமா? சுவாமி சொல்லால் கள்ளமில்லால் என் வாழ் கூர்மை இழந்து விட்டதா அல்லது நான் சத்தியத்தை பிசக்கி நடந்திருப்பேனா? இல்லை, என் மனசாட்சிக்கு எட்டிய வரையில் நான் தவறே செய்யவில்லை. அப்படி என்றால் வெட்டும் சமயத்திலே என் மனைவிடத்திலே மலர் மலை விழ வேண்டிய அவசியம் என்ன? ஓ, ஒருவேளை கணவன் இல்லையா என்ற ஏக்கத்தால் என்னை மறந்திருப்பாளா? தன்னை எழுந்திருப்பாளா? பெண்ணே, மலர் மலை விழ வேண்டிய அவசியம் என்ன? அரசனையனது கற்பில் அடிகளவி வேத பிள்ளை சரசமே கொள்ளவில்லை. அந்த சண்டாள முனிவர் சூதோ மண்ணின் மீது ஆணை, அந்த விண்ணின் மீது ஆணை, அஷ்டதிக்கு பாலகர் மீது ஆணை, உன் மீதானை, என் மீதானை, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் மீது ஆணை, என்னை வெற்றி தங்கம் பாசுபடியாக மங்கை கற்பு கணல் எனக்கெனவே வாழ்ந்தாள். அவள் கூறிய வார்த்தை முற்றிலும் உண்மை என்று இதே. ஆனாலும் இனி எனக்கு கடமைதான் பெருசு. என்னே, இது நாள் வரையிலும் என்னை மணந்தது இன்றோடு மறந்துவிடு. இனி உனக்கு மேற்கொள்ள வந்த பாசம் இதோ அறுத்து விடுகிறது. ஓ,
பெற்ற தாய் தந்தை நீயே, பெற்ற தாய் தந்தை நீயே, பேசிடும் தெய்வம் நீயே. அதோ சுத்தம் நிற்கும் உமையவள் பாகா போற்றி, உமையன் பாகா போற்றி, உமையவன் பாகா போற்றி போற்றி. விஸ்வநாதா விஸ்வநாதா என்று கதிகலங்கி இருந்த போதெல்லாம் காட்சியளிக்காத பரம்பொருளே, என் மனைவியை வெட்டு விட்டு போது இத்தகைய திருக்காட்சியா? அந்த தேவருக்கும் மூவருக்கும் தெரியாத திருக்காட்சி, மும்மூட்டியை இருமூர்த்தியும் காண முடியாத திருக்காட்சி கண்டேன். பரமானந்தம் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த சோதனைகள் இருக்கிறேன்? ஹரிச்சந்திரா, உன்னுடைய பெருமையை கீர்த்திகளும் அனைத்தும் உலகத்திற்கு அறிய என்பதற்காகத்தான் யாம் நடத்திய திருவிளையாடல். ஆண்டவா, உலகத்திலே மன்னனாக பிறந்த நான் இந்த காசிவா நகரத்திலே ஒரு யோசம் மயானத்திலே காவல் புரிந்தேனே சுவாமி, காவல் புரிந்தேனே. ஹரிச்சந்திரா, நீ காவல் புரிந்து மகாநகரம் அல்ல, அது யாகசாலை. அப்படியா? ஆமா. ஆண்டவா, இதனால் வரையிலும் செங்கோல் பிடித்த என் கரத்தால் சுடுகோல் தாங்கியிருந்தேனே, அது என்ன சுவாமி? ஹரிச்சந்திரா, நீ பிடித்தது சுடுகோல் அல்ல, அதுதான் செங்கோல். அப்படியா? ஆமா. நான் அறுத்தது, நீ அறுத்தது பசுக்கன்று அல்ல, அது மான்கன்று. நான் புசித்தது, அது வாய்க்கரிசி அல்ல, வாய்த்தரிசி. ஆண்டவா, இத்தனை திருவிளையாடல்கள், ஆஹா, உங்களுடைய திவ்ய பெருமையே பெருமை. எது எப்படி இருந்த போதும் இறைவா, குலத்துக்கு ஒரு மகனை பிரிந்து நானும் என் மணியும் தவியாய் தவிக்கிறோமே சுவாமி. ஹரிச்சந்திரா, கலக வேண்டாம். உன்னுடைய மகனை என்னுடைய திருவிளையாடலால் எனது மகன் முருகனோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார். அரவமாக தீண்டியது இல்லை, நாகராஜாவா? நாகராஜா தான் தீண்டியது. ஆஹா, அப்படி இருந்தால் தங்கள் மகனோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான். அழைத்தால் வருவான். ஆமா. ஆஹா, மகனே, எத்தனை எத்தனை சோதனைகள் வந்த போதும் எதற்காக இந்த திருவிளையாடல் சுவாமி? வித்தாமத்திரே, பார்த்தாயா, எனக்கு நான் வெற்றி. பார்த்தேன். தோல்வியுற்றதே நீரா. அன்று நேரத்தில் தேவசபையில் எடுத்தேன் சபதம். செல்கிறேன், ஹரிச்சந்திரனிடத்திலே ஒரு பெரிய பெறுகிறேன் என்று. இவன் யார்? ஹரிச்சந்திரன். அவனுடைய பெருமை தேவசபையில் மட்டும் தெரியக்கூடாது, இந்த உலகறிய ஊர் மக்கள் அறிய அனைவரும் தெரிய வேண்டும் என்பதற்காக அன்று எடுத்த சபதத்தோடு ஓடி வந்தேன். எங்கு ஹரிச்சந்திரன் ஒரு பொய்யை சொல்லிவிடுவானோ என்று நான் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் இருந்தேன். வழிகாட்டியான வள்ளலா, ஆம், என் தந்தைக்கு சொர்க்கலோகத்தை சுந்தரலோகம் படைத்தவரா? உண்மை. ஆஹா, சூரிய வம்சம் உங்களோடு சேர்ந்திருக்கிறதை ஆஹா, பெருமை அடைகின்றேன் சுவாமி. நீ செய்த சத்தியத்தை நிறைவேற்று. நிறைவேற்றுகிறேன். ஹரிச்சந்திரா, அதற்கு கிடையாது. என்னுடைய சம பலத்திலே பாதி பலத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். இப்பொழுது பூலோகத்தை மதில் குமரத்தை சுமந்து என் நாவிலே கருவாட்டை சுமந்து செல்கிறேன் தென்திசை. வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை சோதனைகள் வரலாம், ஆனால் என்னோடு தரகராக வந்தாரே அவர் யார் என்று அறியலாமா சுவாமி? தரகராக வந்தவர் யார் தெரியுமா? 9 நவகிரகங்கள் ஒன்றாக செய்யக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் ஓரை ஒருவருக்கு இருக்குவே, ஆனால் குறை என்று ஏற்படும். போகட்டும், என் மனைவி மக்களை அடிமை கொண்டார்களே அவள் யார் சுவாமி? உன்னுடைய மனைவி அடிமை கொண்டவர் யார் தெரியுமா? அவர்தான் அக்னி பகவான். இதை விட வேறு சாட்சி வேணுமா? நெருப்பே கதி என்று இருக்கக்கூடிய அந்த அக்னி பகவானே என் மனைவி மக்களை காப்பாற்றலாம். சுவாமி, போகட்டும், என்னை அடிமை கொண்டாரே. ஹரிச்சந்திரா, உன்னை அடிமை கொண்டவர் யார் தெரியுமா? தென்திசை ஆண்டவரை கூடிய யமதர்மனையே உன்னை அடிமை கொண்டார். ஓ, சத்தியத்தின் பிடித்து வைக்கக்கூடியவன், தர்மத்துக்கு தர்மம், யமனுக்கு யமன். அடாடாடா, நீதிமானே எனக்கு அடாடா எஜமானாக மகிழ்ச்சி அடைகிறேன் சுவாமி. ஹரிச்சந்திரா, உன்னுடைய பெருமைகள் அனைத்தும்
உலகத்தில் அனைவரும் தேவாதி தேவர்கள் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். பொய் சொல்லா புனிதன் தன் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் தங்கியாக நினைக்கக்கூடியவன் இல்லை என்று வருவதற்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று அனைவருமே அறிந்து கொண்டார்கள். இருந்தாலும் உன்னுடைய மனைவி மக்களோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். இந்நாட்டை சீர சிறப்போடு கரத்திலே செங்கல் முடித்து சிறசில விடுத்து இந்நாட்டை அயோத்தி நாட்டை சிறப்பான முறையில் அரசாட்சி புரிய வேண்டும். இல்லை சுவாமி, எப்பொழுது நாட்டை விட்டு இந்த காட்டுக்கு வந்தேனோ இந்த ஹரிச்சந்திரன் மீண்டும் நாட்டுக்கு செல்வது முறையில்லை. அது மட்டுமல்ல, என் கரத்தால் தாரை வார்த்தை கொடுத்திருக்கின்றேன். ஆகையினால் அதை நான் ஏற்க முடியாது. தங்களுடைய திருக்கரத்தினால் என் அன்பு மகனுக்கு யுவராஜ்ய பட்டம் கட்டப்பட்டு இது இருக்கக்கூடிய வசிஷ்ட பகவானே இந்த நாட்டின் பொறுப்புகளை பாதுகாக்கட்டும். காலம் முழுவதும் தங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக நானும் என் மனைவியும் பாத யாத்திரையாகவே விஸ்வநாதா விஸ்வநாதா என்று உங்கள் காலடியிலேயே சரணாகதி அடைகின்றோம். அப்படியா? ஆகட்டும், உன் விருப்பம் போலாகட்டும். உன்னுடைய மகனுக்கு வைத்த பெயரோ லோகிதாசன். லோகிதாசன். தேவர்கள் அனைவரும் முதற்கொண்டு அவனை காப்பாற்றி காத்ததால் அவனுக்கு இன்று முதல் தேவதாசன் நாட்டை சுற்றி பேரைக்குத்தான் உரிமை. அப்படி அவனுக்கே மறுபடி சூட்டுவோம். இப்போதே புறப்படுகிறேன். கையில் குறிப்பிடலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இடமாக கொண்டிருக்கக்கூடிய உமையவள் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றா இறந்த சடலங்கள் சுடலை நாடி வரும்பொழுது முதலிலே ஹரிச்சந்திரா வழிவிடு, காளியம்மா கதவை கதை அந்த வாக்கு சொல்லிவிட்டுதான் அந்த சரீரத்தை திருப்பி எடுத்து சென்று சுடலை கட்டி செல்ல வேண்டும். அந்த ஒரு பாக்கியமே எனக்கு போதும். நீ வேண்டிய வரத்தை தடையில்லாமல் அளித்தேன், பெற்றுக்கொள். இறைவா